ஃபஸ்ட்டு டாட்டா எக்ஸ்சேஞ்சு கூப்பிட்டேன். அவங்க வந்து வண்டியை பார்த்துட்டு அடிமாட்டு விலை கேட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2.5 lakhs கேட்டாங்க வண்டியை. இது வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரன் வந்து ரொம்ப கம்மி, 21,000 இந்த மொதல் ஓடி இருந்தது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன ஏற்கனவே பாடி ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. ஸோ அடிமாட்டு விலை கேட்டாங்க. எனக்கு அது பிடித்தம் இல்லை. வந்து கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கிட்டு மறுபடியும் ஸ்பின்னிக்கு தான் கை மாற்றி விட்றாங்க. நம்ம எடுக்கிற இடத்துலையே அவங்க ஸ்பின்னியை கூப்பிட்டு 2.5 என்கிட்ட எடுத்துகிட்டு அவங்க மறுபடியும் 2.7 or 2.8 ஸ்பின்னிக்கு மாற்றி விட்றாங்க. நான் ப்ரைஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து 2.7 or 2.8 பண்ணலாம், அதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு Cars 24 கூப்பிட்டேன். Cars 24 வந்து பார்த்துட்டு வண்டியில் எல்லா செக்கும் பண்ணாங்க. ஆக்சுவலாக வண்டி காருக்குள்ளே இருக்க அந்த ரப்பர் பீடிங், டோரில் ஒரு ரப்பர் பீடிங் இருக்குல்ல, ரப்பர் பீடிங்லாம் ஒன்று ஒன்றா இழுத்து பார்த்தாங்க. இழுத்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, அங்கே எதாவது பாடி ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பாடி ஷாப் கம்பெனியோட பாடி ஷாப்பில் பண்ணும்போது அவங்க ரொபாட்ஸ் வச்சு தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரொபாட்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது அங்கே சில டாட்ஸ் இருக்கும் போல். ஸோ அந்த டாட்ஸ் இல்லை, எதாவது மாற்றிருக்காங்க, எதாவது பார்ட்ஸ் மாற்றிருக்காங்க, அதை வச்சு அந்த ரப்பர் பேனல் இழுத்து பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் 4 சைட் டோரு, ரியர் டிக்கி எல்லாத்துலேயுமே ரப்பர் ஒட்டியிருக்க ரப்பர் இழுத்து போய் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. ஆக்சுவலாக டிக்கியில் மட்டும் நான் ஒரு பாடி ஒர்க் பண்ணியிருந்தேன், கம்பெனியில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க கரெக்டாக. அப்புறம் ஒரு சின்ன டிவைஸ் கொண்டு வந்தாங்க. இந்த பாடியில் இருக்க பெயிண்ட் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு சும்மா டக் 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 டக்குன்னு வச்சு பார்த்தாங்க. அதை வச்சு எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கோங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இன்ஜினை வந்து இன்ஜின் பே ஃபுல்லாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 செக்ஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சில செக்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர்லேயே பண்ணாங்க. ஸோ நம்மளோட வண்டியோடைய இசிஎம் கனெக்ட் பண்ணிட்டும் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இன்ஜினோட செக் பண்ணிவிட்டு, இன்ஜின் பே செக் பண்ணிவிட்டு, இன்ஜின் ஆன் பண்ணியும் செக் பண்ணாங்க. சவுண்ட் எப்படி இருக்குது, ராட்லிங் நாய்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே செக் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கார் ஒரு டெஸ்ட் ட்ரைவும் பண்ணாங்க. ஸோ Cars 24 செக்கும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து எனக்கு கார் ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க. கார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. ஸோ அவங்க 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று, அவங்களே காரை டைரெக்டாக சேல் பண்ணுறாங்க. இன்னொன்று, காரை வந்து அவங்க வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு ஏலமாக நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஏலத்தில் வந்து உங்களுக்கு கார் நல்ல ரேட்டு போச்சுன்னா அவங்க இனிஷியல் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு ஃபைனல் ப்ரைஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஏலம் நடத்தும்போது அது அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க டீலர்ஸ், அது மாதிரி யூஸ்டு கார் வாங்கியிருக்க டீலர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ யார்கிட்ட வேணால் போகலாம். ஸோ என்னோடது வந்து அவங்க டேரெக்டாகவே நான் சேல் பண்ணுறோம், ஏன்னா வண்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஒரு 3.70 வந்து எக்ஸாக்டாக சொன்னால் 70ல் 3.56 தான் எனக்கு கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட ஃபுல் வெர்ஷனுடைய ரிலேட்டட் வீடியோ டேக் பண்ணியிருக்கோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.